இன்றைக்கும் ஆல் போர்டில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மறுபடியும் ஆல் போர்டில் 2 இல்லை 7 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் 2, 7ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த போர்டில் 2, 7 வருதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய ஒரு வெற்றி இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நாம் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 7ன்றது மறுபடியும் நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஏ போர்டில் 2, 7ன்றது யாராவது ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு நமக்கு இதே மாதிரியே நல்லபடியாக ஆல் போர்ட் கண்டிப்பாக பாஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இந்த எண்கள்லேருந்தே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 78ன்றது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி யாரெல்லாம் ஏசியில் நம்ம 78ன்றது ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்னைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸ்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம் 2, 7, 1, 6, 3, 8 இந்த எண்கள்லேருந்தே நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த எண்கள்லேருந்து முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கன்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நமக்கு பாக்ஸ் எண்களில் வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. யாராவது 768ன்றது பாக்ஸ் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பவர் நம்பரில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் பவர் நம்பரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருந்தோம். வந்த எண்களே நமக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் வந்த எண்களே வந்ததுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்த எண்கள்லேருந்தே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கெஸ்மின்றதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன் காட்டும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேக்கேஜஸ் காட்டும். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த குரூப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் தெளிவாக அனுப்புகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த தகவலை முழுமையாகவே நீங்கள் தவிர்த்துருங்க. 18/2/2025 கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தியை பொறுத்த மட்டும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அதிகமாக வரும். அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் மாறி வரும்ன்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அதாவது 7, 2, 8, 3, 1, 6 இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இந்த எண்களுக்குள்ளே தோணுச்சுன்னா ரிப்பீட்டட் எண்கள்ஸ் வந்து நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்ரீசக்தியில் மோஸ்ட்லி நமக்கு ரிப்பீட்டட் எண்கள்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. அதனால் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கெஸ்ஸிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு நம்பரில் தான் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் எங்களுடைய கெஸ்ஸிங் ட்ரை பண்ணும்போது பவர் எண்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நம்பர்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நமக்கு 90% நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சாலும் ஏதாவது ஒரு சின்ன தவறால் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது தவறு இல்லாமல் கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சார்ட் கெஸ்ஸிங்கை பொறுத்தவரை நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஒரு வாரமும் நம்ம பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதே பேட்டர்னில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம்னு தான் இன்றைக்கி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் 7, 8, 6ன்றதே நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு மறுபடியும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லேருந்து வந்திருக்கு. இன்றைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா சார்ட் கெஸ்ஸிங்கை பொறுத்த மட்டும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை அது மாறி நமக்கு பவர் எண்களில் வருமே தவிர டைரெக்டான எண்களோ இல்லை பவர் எண்களோ நமக்கு கண்டிப்பாக வரும். அதனால் ரிப்பீட்டட் எண்கள் உங்களுக்கு வருதான்றதை பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சார்ட் கெஸ்ஸிங் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணுறது 323, 600ன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த பேட்டர்னில் தான் நம்ம இன்றைக்கி கெஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது 3, 8, 2, 7, 0, 5, 1, 6 இதுலேருந்து நம்ம கெஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தோணுது. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இந்த எண்கள் தான் நமக்கு முக்கியமான எண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் வருதான்றது நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் உங்களுடைய எண்களை நீங்கள் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல் போர்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு 3, 8ன்றதை சூஸ் பண்ணியிருக்கோம். நேற்று 7, 2ன்றதை கொடுத்துருந்தோம். நம்ம வருமானன்ற சந்தேகம் வேணால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். இன்றைக்கும் நம்ம அதை தான் சொல்கிறோம். 3, 8ன்றது பார்த்திங்கன்னா டபுள்ஸ் பேட்டர்ன் இல்லாமல் நமக்கு டைரெக்டாக வரும்போது கண்டிப்பாக 3, 8 இல்லாமல் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கேம் இருக்காது. அதனால் 3, 8 உங்களுக்கு வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி 3, 8 உங்களுக்கு வர்ற பட்சத்தில் எந்த போர்டில் வருதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 3, 8ன்றது நாங்கள் டார்கெட் பண்ணுற நம்பர். பாக்ஸ் நம்பர்ஸோ இல்லை உங்களுக்கு டைரெக்டாக வரக்கூடிய நம்பர்களையும் 3, 8லேருந்து உங்களுடைய நம்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 3, 8ன்றதுக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூட வர நம்பர்களை தான் இன்றைக்கி ஏபிஎஸ்
ஏபிஎஸ்சிபிசியில் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமான நம்பர்கள் கொண்டு வந்திருந்தாலும் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய நம்பர்கள்லேருந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகி பாஸ் ஆகுன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்குது. அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் 03 53 08 58 30 80 35 85 இந்த பேட்டர்னில் ஏபிஎஸ்சிபிசி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் இந்த பேட்டர்னில் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இதுலேருந்து உங்களுடைய எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 3-8ன்றதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள்னால் 0-5ன்றதை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கும் 0-5 வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி 0-5ன்றது உங்களுக்கு வரலன்றது மாதிரி தோணுச்சுன்னா ரிப்பீட்டட் எண்கள்லேருந்து உங்களுடைய நம்பர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது 2, 7, 1, 6லேருந்து உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் 3-8ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை மேட்ச் பண்ணி நீங்கள் ஏபிஎஸ்சிபிசி ட்ரை பண்ணி பாருங்கள். 0-5ன்றது கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால 0-5ன்றதை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி 0-5ன்றது வராத பட்சத்தில் எந்த நம்பர் நம்ம அதிகமாக சூஸ் பண்ணி பார்க்கலான்னும் போது 1-6ன்றது நமக்கு அதிகமான இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக வரல. அதனால் நாங்கள் சூஸ் பண்ணுறது 2-7ன்றது தான். மறுபடியும் இந்த எண்கள் பேட்டர்ன் இதே பேட்டர்ன் வருமா அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்ததுன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன்கள் தான் மறுபடியும் வரும். அதனால் 2-7ன்றதோட 3-8ன்றதை நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 0-5 ஒருவேளை உங்களுக்கு வராத மாதிரி தோணுச்சுன்னா 2-7ன்றதை சூஸ் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் 90% இந்த பேட்டர்ன்லேருந்து நமக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 23, 28, 73, 78, 32, 82, 37, 87 இதில் ஏபின்றதை நம்ம விட்டுட்டோம். அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏபியும் இதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு இந்த பேட்டர்ன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இதுலேருந்து மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இது நம்ம கொடுக்குற நம்பர்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடுதுன்னா 2 போர்டு, அதாவது ஏபியோ இல்லை ஏசியோ இல்லை ஏசியோ பிசியோ நமக்கு கண்டிப்பாக இந்த 2 மெத்தட்லேருந்து பாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய கெஸிங்கில் எது வருதுன்றதை நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் நாங்கள் 3-8ன்றதோட 2-7ன்றது சேர்த்து வச்சாலும் 0-5ன்றதை கொஞ்சம் அதிகமாக நம்பியிருக்கோம். உங்களுடைய கெஸிங்லேயும் அதே மாதிரி பேட்டர்னில் வந்ததுன்னா தைரியமாக நீங்கள் இந்த பாக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 208, 253, 758, 703 இந்த பேட்டர்ன்லேருந்து நமக்கு வரதான வாய்ப்புகள் இருக்கும். 7-8 மறுபடியும் வருமா அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம 2 நாளாக நம்ம அதே தான் சொல்லிகிட்ருக்கோம். மறுபடியும் அந்த பேட்டர்ன் வருமானதை யோசிக்க வேணாம். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் இந்த பேட்டர்ன்லேருந்து தான் நமக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் இந்த பேட்டர்ன்லேருந்தே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டுருக்கோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு அமைஞ்சிட்ருக்கு. நாளைக்கும் இதே பேட்டர்ன்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் இந்த எண்கள்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் எண்களோ இல்லை டேரெக்டாகவோ இந்த எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேற்று நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கும் நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய நம்பர்கள் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நம்பர் ட்ரை பண்ணலாம். இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 4 நம்பர் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறதுனால பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். நாளைக்கு இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.